மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7338284242. கர்நாடக அரசாங்கம் சட்டவிரோதமாக காவிரியின் குறுக்கே உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அபகரிக்கிற வகையில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடக விவசாயிகளும் தமிழ்நாடு விவசாயிகளும் கூட்டு சேர்ந்து எதிர்க்கும் நிலையில் தன் விருப்பத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சுயநலத்திற்காக அணை கட்ட முயற்சியெடுக்கிறார். ஏற்கனவே மத்திய நீர்வள ஆணையத்தில் முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அவர்கள் நேரில் வரைவு திட்ட அறிக்கையை சமர்ப்பித்தார். அன்றைக்கு மத்திய அரசின் நீர்வள ஆணையம் இதை விசாரிப்பதற்கோ இது குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எனவே காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் ஆலோசிங்கள் என்று கூறிவிட்டார்கள். இந்த நிலையில் பசவராஜ் பொம்மை நேரடியாக காவிரி மேலாண்மை ஆணைய தலைவரை சந்தித்து வரைவு திட்ட அறிக்கை நகலை வழங்கினார். அது குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் அதை விசாரிக்க கூடாது என்று கர்நாடகாவை தவிர்த்து தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சட்டத்திற்கு உட்பட்டு விசாரிக்க முடியாது என திருப்பி அனுப்பிவிட்டது. இந்த நிலையில் டி.கே. சிவகுமார் உச்சநீதிமன்றத்தில் தமிழகம் மேகதாட்டுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் தள்ளுபடியாகிவிட்டது, எனவே உடனடியாக அனுமதி தர வேண்டும் என்று மத்திய நீர்வள அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்து நாங்கள் நேற்றைய தினம் மத்திய நீர்வள ஆணையத்தினுடைய தலைவர் அனுபம் பிரசாத் மற்றும் மேகதாட்டு திட்டத்தின் பொறுப்பு அதிகாரியுமான உறுப்பினர் செயலர் யோகேஷ் பாட்டன்கர் இருவரையும் நேற்று சந்தித்து சுமார் 45 நிமிடங்கள் விரிவான கடிதம் குறித்து காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது முதல் நடைபெற்றிருக்கிற அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து கூறினோம். அவர்கள் இது குறித்து நாங்கள் எந்த முடிவு எடுக்கவில்லை, எங்களிடத்திலே அந்த வரைவு திட்ட அறிக்கை இருப்பில் இருக்கிறது, ஆனால் ஆணையம் திருப்பி அனுப்பினதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடவடிக்கை எடுக்க முடியும், எனவே நாங்கள் விரைந்து கர்நாடகாவில் மேகதாட்டு கட்டும் இடத்தையும் தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை, காவிரி டெல்டா உள்ளிட்ட அனைத்து பகுதியும் நேரில் பார்வையிட உள்ளோம், விரைவில் அதற்கான பயண திட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் என்று எங்களிடத்தில் உறுதி கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து கர்நாடக அரசு தவறான தகவலை கர்நாடக மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர் நேற்று மத்திய நீர்வள ஆணையத்திற்கும் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கும் தமிழ்நாட்டில் தேவையான தண்ணீர் மேட்டூர் அணையில் இருப்பில் இருப்பதாகவும் குறுவை சாகுபடி துவங்கியுள்ளதாகவும் உண்மைக்கு புறம்பான கடிதத்தை எழுதியிருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் உரிய முறையில் உண்மைக்கு புறம்பான கடிதம் என்பதை ஆதாரத்தோடு எடுத்துரைத்திருக்கிறோம். எனவே ஒட்டுமொத்தமாக நீர்வள ஆணைய அதிகாரிகளும் கர்நாடகம், தமிழகம், காவிரி டெல்டா பகுதிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்து இருக்கிறோம் என்கிற முன்கூட்டியே அதற்கான உங்களுக்கு தகவல் தருகிறோம் என்பதை நேற்று உறுதியிட்டு கூறியிருக்கிறார்கள். எந்த விதத்திலையும் ஆணையம் திருப்பி அனுப்பிய பிறகு நீங்கள் அந்த வரைவு திட்ட அறிக்கையை கிடப்பில் வைத்திருப்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கிறது, அதனை நிராகரிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அது குறித்து பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். புதிய நடுவர் மன்ற அமைச்சரை பற்றி அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் அந்த கடிதம் நடுவர் மன்றம் கேட்டு மேகதாட்டிற்கென ஒரு சிறப்பு நடுவர் மன்றம் கேட்டு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அது சட்டப்படி தவறான கடிதம். அது எந்த விதத்திலும் காவிரி மேலாண்மை ஆணையத்தையும் காவிரி நீர் ஆணையத்தையும் நதிநீர் ஆணையத்தையும் கட்டுப்படுத்தாது. எனவே அந்த தீர்மானத்தை முதலமைச்சரும் எழுத்துப்பூர்வமாக மேகதாட்டு அணைக்கான வரைவு திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும், கட்ட அனுமதி கொடுக்கக்கூடாது என்கிற தீர்மானத்திலும் அது இணைக்கப்படவில்லை. மாறாக தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சி தலைவர்களும் பேசிய பிறகு அது குறித்து அவர்கள் இடைச்சர்களாக எதிர்கட்சி தலைவர் சொன்னார் என்கிற ஒரே காரணத்தை கருதி ஆய்வு செய்யாமல் அந்த கருத்தை இணைத்து அனுப்பியிருக்கிறார்கள். எனவே அது சட்டப்படி செல்லாது. ஏற்கனவே பலமுறை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இது மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் சட்டவிரோதமாக புதிய அணை கட்டுகிற மேகதாட்டிற்கு ஒரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று சொல்வது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கும் உச்சநீதிமன்றம் அனுமதித்த அடிப்படையில் மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு நேரடியாக உச்சநீதிமன்றத்தின் ஆணையம் செயல்படுகிற போது இந்த கடிதம் செல்லாது. அது குறித்து நாங்கள் விரைந்து
போராட்டங்களையும் நடத்த இருக்கிறோம். நேற்று சட்டப்பேரவை இருக்கிறோம் முழுமையா தேர்தல் நேரத்தில் சொன்ன விஷயங்களையும் நாங்கள் அதை செய்வோம். ஆனா தற்போது விவசாயிகளை எதிர்கட்சியினர் தூண்டுதல் பண்ணி போராட்டத்தில் ஈடுபட வைக்கிறாங்கன்னு சட்டப்பேரவையிலேயே சொல்லியிருக்காரு. அது சம்பந்தம் கருத்து. முதலமைச்சர் கட்சி துவக்கி 2 ஆண்டுகளுக்குள்ளேயே முதலமைச்சராக வந்திருக்கிறார். அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் சில பின்னடைவுகள் இருக்கிறது. குறிப்பாக கடன் தள்ளுபடி தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு ஆட்சி பொறுப்பேற்ற உடனடியாக வாக்குறுதியின் அடிப்படையில் கடனை தள்ளுபடி செய்த வரலாறுகள் இடம்பெற்றிருக்கிறது. தற்போதைய நிலையில் முதலமைச்சரை தவறான வகையில் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தன் விருப்பத்திற்கு ஏற்ப அந்த அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 75,000 வரையிலும் என்று சொல்லுவது ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலுக்கு முரணாக இருக்கிறது. நபார்டு வங்கி வழிகாட்டுதலுக்கு முரணாக இருக்கிறது. அவர்கள் சிறு குறு விவசாயிகளுடைய கடன் என்று சொன்னால் அது நிலத்தின் அடிப்படையிலேயே 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். அவர்கள் 75,000 ரூபாய் அதற்கு மேல் கடன் பெற்றிருந்தால் 35,000 ரூபாய் என்று தொகையை கணக்கில் கொண்டு தள்ளுபடி அறிவிப்பு வெளியிட்டிருப்பதே மிகப்பெரிய தவறானதாகும். எனவே இது விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டியதை தடுக்கிற போது எதிர்கட்சி தூண்டிவிட்டு போராட்டம் நடத்துகிறது என்று சொல்லி தப்பித்துக் கொள்ள முயற்சி எடுப்பது எந்த வகையிலும் விவசாயிகளுக்கு தீர்வாக வராது. எனவே முதலமைச்சர் இது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதற்கான போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். மேட்டூர் டேமை பொறுத்த அளவுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே சாகுபடிக்கு தேர்ந்தெடுக்கணும். இப்போ வரைக்கும் எல்நிலோ தாக்குதல் இருப்பதால் கர்நாடகாவிலும் கொடகு பகுதியிலும் அதே போல கேரளா வயநாடு பகுதியிலும் இதுவரையிலும் மழை துவங்கவில்லை. தென்மேற்கு பருவமழை துவங்கவில்லை. எனவே மழை துவங்காத நிலையில் நம் தமிழ்நாட்டிலும் அதுபோல பாதிப்புகளை சந்தித்து வருகிறோம். எனவே இந்த தருணத்தில் மேட்டூர் அணையை திறப்பது நாங்களே அதை திறக்கக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறோம். ஏனென்றால் 79 அடிக்குள்ளாக இருக்கிற போது அதை திறந்தால் விளைநிலங்களுக்கு சென்றடையாது என்பதை எடுத்துரைத்திருக்கிறோம். எனவே வருகிற சம்பாவிற்காவது தண்ணீர் திறக்கப்படுமா என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழையை நம்பிதான் தமிழ்நாட்டில் விவசாயம் இருக்கிறது, அணைகள் இருக்கிறது. எனவே தென்மேற்கு பருவமழை பொய்த்து போய் வடகிழக்கு பருவமழையால் எந்த பயனும் இருக்காது, அழிவை தான் சந்தித்திருக்கிறோம். எனவே இந்த ஆண்டு சாகுபடி குறித்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் உரிய முறையில் நேற்று முறையிட்டிருக்கிறோம். உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். அவர்கள் விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்.